Welcome to Bilingual e-lectures for Diploma students sponsored by Directorate of Technical Education, Chennai. Previous module la nama synchronous up counter, synchronous down counter and decay counter or applications la paathom. So in this module the following topics are covered. The first one, introduction to shift register, types of shift register and applications of shift register. First, what do you mean by shift register? Shift register is nothing but group of flip-flop is connected in cascaded manner and also shifting the binary numbers left to right or right to left. ஒரு group of flip-flop cascaded mannerல connect பண்ணி வைக்கிறத தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ரெஜிஸ்டரை ஷிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஏ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்பும் ஒரு பிட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், எய்தர் 0 ஆர் 1. ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் 4 டைப்ஸ் இருக்குது. சீரியல் இன், சீரியல் அவுட் அண்ட் சீரியல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். எஸ்ஐஎஸ் ஒன்று, எஸ்ஐஎஸ் ஒன்று சீரியல் இன் சீரியல் அவுட். சீரியலாக ஒரு 4 பிட் டேட்டாவை சீரியலாக என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அதே மாதிரி சீரியலாக டேட்டாவை என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஸோ அதுதான் சீரியல் இன் சீரியல் அவுட்டுன்னு சொல்கிறோம். சீரியலாக டேட்டாவை ரைட் பண்ணுறது சீரியல் டேட்டா இன்னு ரைட் பண்ணுறோம், அவுட்டுன்னா சீரியலாக ரீட் பண்ணுறோம். அடுத்தது சீரியல் இன் பேரலல் அவுட். சீரியல் இன் பேரலல்னா டேட்டா 4 பிட் டேட்டாவை சீரியல் ஆர்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் பண்ணுறோம். பேரலல் அவுட் அப்படின்னா அட் ஏ டைமில் 4 டேட்டாவும் என்ன பண்ணுறோம், வெளியே வாங்கிக்கிறோம். அதான் சீரியல் இன், இது பேரலல் அவுட். நெக்ஸ்ட் ஒன், பேரலல் இன் சீரியல் அவுட். பேரலல் இன்னா அட் ஏ டைமில் என்ன பண்ணுறோன்னா 4 பிட்டையும் ரைட் பண்ணுறோம். சீரியல் அவுட்னா 1 by 1 டேட்டாவை என்ன பண்ணுறோம், வெளியே வாங்குகிறோம், ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைப் பேரலல் இன் பேரலல் அவுட். அட் எ டைமில் டேட்டாவை ரைட் பண்ணுறோம், அதே மாதிரி அட் எ டைமில் டேட்டா வந்து ரீட் பண்ணுறோம். அதுதான் பேரலல் இன் பேரலல் அவுட், PIPOன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது PISO, இது SIPOன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 by 1 நம்ம டயக்ராம், லாஜிக் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் சீரியல் இன் சீரியல் அவுட். இந்த சீரியல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை டிசைன் பண்ணுறதுக்கு டி ஃப்ளிப்ஃப்ளாப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக நம்ம டி ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா, டேட்டா வந்து ரைட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா வந்து அப்படியே ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட்டா டி ஃப்ளிப்ஃப்ளாப் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டி ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு தான் டேட்டா ஃப்ளிப்ஃப்ளாப் அது டிலே ஃப்ளிப்ஃப்ளாப்னு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே ரைட் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் டி ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ 0 1 0 1 0 அப்படிங்கிற 4 பிட் டேட்டாவை இந்த சீரியல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் ரைட் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 4 டி ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணுற கேஸ்கேடட் மேனரில் கிளாக் பல்ஸ், இது வந்து சிங்கர்னஸ் டைப்பு. ஸோ சிங்கர்னஸ் டைப்புனா என்ன பண்ணுவோம், கிளாக் பல்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் கொடுத்துருப்போம். இதனுடைய Q அவுட்புட் எடுத்து டிக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம் செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு. இதனுடைய Q அவுட்புட் எடுத்து தேர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இதனுடைய அவுட்புட் எடுத்து 4th ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த 4 பிட் டேட்டாவை தான் நான் இந்த 4 ஃப்ளிப்ஃப்ளாப்லேயும் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1ங்கிற டேட்டாவை நான் ரைட் பண்ண இனிஷியலாக ரீசெட் கண்டிஷனில் இருக்க இந்த ஃப்ளிப்ஃப்ளாப். ரீசெட் கண்டிஷனில் இருக்கும் போது Qவும் 0, Q பார் சாரி ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப் அவுட்புட்டும் 0, செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் அவுட்புட்டும் 0, தேர்டும் 0, ஃபோர்த்தும் 0. ஃபஸ்ட்டு 1ங்கிற டேட்டாவை இதான் LSP வச்சுக்கோங்க, இது MSPன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து LSP டேட்டாவை நான் ரைட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கிளாக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்த உடனே இப்போ இந்த டிங்கிற டேட்டா இன்புட் கொடுத்துட்டு கிளாக் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா
இதில் இருந்த 0 இதுக்கு மூவ் ஆகும், இதில் இருக்கிற 0 இதுக்கு மூவ் ஆகும், இதில் இருக்கிற 0 இதுக்கு மூவ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்தோம் இல்லையா, அது வந்து க்யூவில் செட் ஆகும். அதை தான் நான் டேபிளில் சொல்லியிருப்பேன். இனிஷியலாக ரீசெட் கண்டிஷனில் உங்களுக்கு QA QB QC QD 0 0 0ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்த உடனே இந்த டேட்டா இன்புட்டு ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 1ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து 1ன்னு சொல்லியிருக்கேன். டேட்டா இன்புட் ஃபஸ்ட் இன்புட்டு பைனரி பிட் வந்து 1ன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து QAவில் மூவ் ஆகும். இந்த QAவில் இருக்கிற டேட்டா வந்து QBக்கு மூவ் ஆகும். QBயில் இருக்கிற டேட்டா வந்து QCக்கு மூவ் ஆகும். QCயில் இருக்கிற டேட்டா வந்து QDக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் வந்து 0ங்கிற டேட்டா. இப்போ எப்படி இருக்குங்க, இப்போ 1ங்கிற டேட்டா இங்கே வந்துடுச்சு, இந்த 0 இங்கே, இந்த 0 இங்கே, இந்த 0 இங்கே. ஓகேங்களா? அடுத்தது 0ங்கிற டேட்டாவை நான் ரைட் பண்ணணும். 0ங்கிற டேட்டாவை ரைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், டிங்கிற கூட கிளாக் கொடுப்பேன். கிளாக் கொடுத்தோடனே இங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா செகண்டு பிட்டு, அது வந்து ஃபஸ்ட்டுக்கு அவுட்புட்டாக வரும். இந்த 1 வந்து செகண்டுக்கு, இந்த 0 வந்து தேர்டுக்கு, இந்த 0 வந்து ஃபோர்த்துக்கு. அப்போ செகண்ட் கிளாக் கொடுத்து செகண்ட் பிட்டை நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் 0 1 0 0. அதான் டேபிளில் சொல்லியிருப்பேன். 0ங்கிறத ரைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு QAயில் இருக்கிற அவுட்புட் வந்து எனக்கு QBயில் கிடைக்கும். QBயில் இருக்கிறது QC, QCயில் இருக்கிறது QD கிடைக்கும். இந்த அவுட்புட்டு ஃபஸ்ட் இன்புட் வந்து டேட்டாவுக்கு ஃபஸ்ட் அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், எனக்கு 1ங்கிற டேட்டா ரைட் பண்ணணும். ஓகேங்களா? 1ங்கிற டேட்டா ரைட் பண்ணும் பொழுது கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன். கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏன்னா நான் இது வந்து சிங்கர்னஸ் டைப்பு, அட் எ டைமில் 4 ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன ஆகும், ஆப்ரேட் ஆகும். அப்போ 1ங்கிறத ரைட் பண்ணும் பொழுது இங்கே எனக்கு கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே இங்கே 1 டேட்டா வந்து இந்த இன்புட் டேட்டா இங்கே வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த 0 வந்து இங்கே கிடைக்கும், இந்த 1 வந்து இங்கே, இந்த 0 வந்து இங்கே. அப்போ எனக்கு தேர்டு கிளாக்கில் 1 0 1 0ன்னு எனக்கு கிடைக்கும். அதான் சொல்லியிருக்கேன், தேர்ட் கிளாக் இந்த 1ங்கிற டேட்டாவை ரைட் பண்ணோம். அப்போ இது QAயில் கிடைக்கும். இந்த 0 இங்கே, இந்த 1 இங்கே, இந்த 0 இங்கே. ஓகேங்களா? அடுத்தது எனக்கு ஃபைனலாக 0ங்கிற டேட்டாவை ரைட் பண்ணோம். 0ங்கிற டேட்டா ரைட் பண்ண கிளாக் கொடுத்தோன்னே 0 QA கிடச்சிரும். இந்த 1 வந்து இங்கே கிடைக்கும், இந்த 0 இங்கே கிடைக்கும், இந்த 1 வந்து இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா பாருங்கள், 1 QDயில் கிடச்சிருக்கு, 0 QC, 1 QB, 0 QA. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்கேன். ஸோ 0ங்கிறது டேபிளில் கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த 0 QAவில் அவுட்புட்டாக லோட் ஆகிடும். இந்த 1 வந்து QBயில் ஷிஃப்ட் ஆகிடும். QBயில் இருக்கிற 0 வந்து QCக்கு ஷிஃப்ட் ஆகும். QCயில் இருக்கிற பிட் வந்து QDக்கு ஷிஃப்ட் ஆகும். ஃபைனலாக நமக்கு QAயில் 0னும் QBயில் 1னும் QCயில் 0னும் QDயில் 1னும் நமக்கு ரைட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணிருக்கோம், சீரியலில் டேட்டாவை ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதான் ரைட் ஆப்ரேஷன் சொல்கிறோம். இப்போ டேட்டாவை ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஒவ்வொரு ஃப்ளிப்லாம் ஒவ்வொரு பிட்டை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ரைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து ரீட் பண்ணணும், டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அகைன் நம்ம ரீட் ஆப்ரேஷன் போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு நமக்கு டயக்ராமில் பார்க்கலாம். ஒரு அவுட்புட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரீட் ஆகியிருக்கு இல்லையா, QDயில் இருக்கிற அவுட்புட்டு 1ங்கிறது நமக்கு ரீட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்தோம்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்தோம்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு அவுட்புட் வந்து என்ன கிடச்சிருக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த கிளாக் கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகும், இந்த 0 அவுட்புட் வந்து வெளியே வரும். ஓகே, அடுத்த கிளாக் கொடுத்தோம்னா இந்த 1ங்கிற அவுட்புட் வெளியே வரும். அடுத்த கிளாக் கொடுத்தோன்னா எனக்கு 0ங்கிற அவுட்புட் வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? அதான் ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதான் கொடுத்துருக்கேன். அப்ளை த கிளாக் பல்ஸ் டு த கிளாக் இன்புட் டெர்மினல், அது சொல்லியிருக்கோம். ஸோ பிஃபோர் அப்ளைங் த ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் த ஃபஸ்ட் டேட்டா இஸ் அக்கர்ட் அட் இஸ் அவுட்புட் டெர்மினல் Q. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு டேட்டா வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். ஸோ செகண்ட் டேட்டா வந்து ஃபஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு கிடைக்கும். தேர்டு டேட்டா வந்து அடுத்த கிளாக் பல்ஸ் செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே கிடைக்கும். சிமிலர்லி ஃபோர்த் டேட்டா நமக்கு தேர்ட் கிளாக் பல்ஸில் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீரியல் இன் பேரலல் அவுட். ஸோ பார்த்தது சீரியல் இன் சீரியல் அவுட். சீரியலாக டேட்டாவை ரைட் பண்ணி சீரியலாக டேட்டாவை ரீட் பண்ணுறோம். அதுதான் சீரியல் இன் சீரியல் அவுட். நெக்ஸ்ட் டைப் வந்து
சீரியல் இன் பேரலல் அவுட். எப்படி அதில் ரீட் ஆப்ரேஷன் பார்த்தோமே அதே மாதிரி தான் சீரியல் இன். பேரலல் அவுட்னா ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் கொடுப்போம், அட் எ டைமில் என்ன ஆகும் 4 அவுட்புட்டும் வெளியே வந்துடும். ஓகேங்களா, அதான் இதுவும் நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடுக்கும் சீரியல் இன் ஒரு 4 பிட் டேட்டாவை என்ன பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். ஒவ்வொரு கிளாக் பல்ஸாக கொடுத்து அவுட்புட்டு பேரலாக இருக்கிறதுனால அட் எ டைமில் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் அவுட்புட் எடுத்துக்கிறோம் வெளியே. ஓகேங்களா, அதேமாதிரி கிளியர் சிக்னல் ரீசெட் சிக்னல் வந்து 4க்கு எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிளாக் பல்ஸ் காமனாக கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் எடுத்து. ஓகேங்களா, ஸோ இனிஷியலாக ஒரு டேட்டாவை நம்ம அதே 1 0 1 0ங்கிற டேட்டாவே நம்ம ரைட் பண்ணுவோம். 1 0 1 0ங்கிற டேட்டாவே ரைட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு 0ங்கிற டேட்டா கொடுக்குறோம். இனிஷியலாக நமக்கு என்ன இருக்கும், 0 0 0 0ங்கிற டேட்டா தான் ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். ரீசெட் கண்டிஷனில் 0 0 0 0ன்னு தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் இதுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ 1 0 1 0 1 0 1 0ன்னு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வந்து 1ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் கிளாக் கொடுக்குறேன். ஃபஸ்ட் கிளாக் கொடுத்தோடனே இங்கே என்ன ஆகும், இங்கே 1ன்னு ஆகிடும். இந்த 0 வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் பார்த்தவங்க ரீட் ஆப்ரேஷன் அதே போல் தான். ஸோ இந்த 0 வந்து இங்கே செட் ஆகும், இந்த 0 வந்து இங்கே செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக்கில் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகுனா 1 0 1 0 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த 1 இங்கே QAவுக்கு கிடச்சிரும், இந்த 0 இங்கே கிடைக்கும், இந்த 0 இங்கே, இந்த 0 இங்கே. ஓகேங்களா, அடுத்தது வந்து 0ங்கிற பிட் ரைட் பண்ணுறேன். பிட் ரைட் பண்ணும்போது என்ன ஆகும், அகைன் கிளாக் கொடுக்குறோம். கிளாக் கொடுத்தோன்னே என்ன ஆகும், 0ங்கிறது இங்கே ரைட் ஆகும், இந்த 1 வந்து இங்கே ரைட் ஆகும், இந்த 0 இங்கே ரைட் ஆகும், இந்த 0 இங்கே ரைட் ஆகும். அப்போ செகண்ட் கிளாக்கில் எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 0 1 0 0ன்னு கிடைக்கும். 0 1 0 0ன்னு, அதாவது இந்த 0 வந்து இன்புட்டாக கொடுத்தது அவுட்புட் QA கிடைக்கும், இந்த 1 வந்து QB கிடைக்கும், இந்த 0 வந்து QC கிடைக்கும், இந்த 0 வந்து QD கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் பிட்டை நான் ரைட் பண்ணோம். தேர்ட் பிட் 1, தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே என்ன கிடைக்கும், எனக்கு இங்கே 1ன்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற 0 எனக்கு ஏன்னா அட் டைமில் எல்லாம் கிளாக் கொடுக்குறோம், ஒரே டைம் தான் கிளாக் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அப்போ என்ன ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஆப்ரேட் ஆகும். அப்போ இங்கே என்ன ஆகும், இது ஆப்ரேட் ஆகும்போது இதில் இருக்கிற டேட்டா என்னவாக இருக்கும், அந்த 0 தான் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸாக அந்த 0. அப்போ இது கிடைக்கும். இதில் என்ன இருக்கும், 1 இருக்கும், அந்த 1 வந்து இங்கே கிடைக்கும். இதில் என்ன இருக்கும், 0 இருக்கும், அந்த 0 இங்கே கிடைக்கும். அப்போ தேர்ட் கிளாக்கில் எனக்கு அவுட்புட் வந்து 1 0 1 0ன்னு கிடைக்கும். 1 0 1 0, அதாவது இந்தது இங்கே கிடைக்கும், இதனுடைய அவுட்புட்டு இங்கே கிடைக்கும், இதனுடைய பிட்டு இங்கே கிடைக்கும், இதனுடைய பிட்டு இங்கே கிடைக்கும். ஃபைனலாக நான் 0ங்கிற பிட்டு ரைட் பண்ணணும். 0ங்கிற பிட் ரைட் பண்ணால் இங்கே 0, ஏன்னா டீனா டேட்டா இன்புட்டு அப்படியே கொடுக்கும் அவுட்புட்டுக்கு. இந்த 1 வந்து இங்கே கிடைக்கும், இந்த 0 வந்து இங்கே கிடைக்கும், இந்த 1 வந்து இங்கே கிடைக்கும். 0 1 0 1 0 1 0 1. ஓகே, இதே மாதிரி தான் ரீட் பண்ணும். அதாவது சீரியல் இன் சீரியல் அவுட்டில் இருக்கிற ரைட் ஆப்ரேஷனும் சீரியல் இன் பேரலல் அவுட் ரைட் ஆப்ரேஷனும் சேம். ஓகேங்களா, ஸோ இதனுடைய ரீட் ஆப்ரேஷன் பேரலல் அவுட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் தான் கொடுப்போம் இதில். ஸோ பேரலாக QA QB QC QDன்னு இருக்கு இல்லையா. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு தான் 4 கிளாக் பல்ஸ் தேவைப்படும் நமக்கு. ரீட் பண்ணணும் அப்படின்னு ரீட் ஆப்ரேஷனுக்கு ஒரே கிளாக் மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், 4மே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருமா. ஸோ ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது, ஏன்னா கிளாக் பல்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஏன்னா இது சிங்கனஸ் பேஸ்டு, அதனால் கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேட் ஆரம்பித்து இதில் இருக்கிற டேட்டா வந்து நமக்கு 0ங்கிறது கிடச்சிரும். அதேமாதிரி இது ஆப்ரேட் ஆரம்பித்து இது 1ங்கிறது கிடைக்கும், இது ட்ரிக்கர் ஆரம்பித்து இது 0ன்னு கிடைக்கும், இது ட்ரிக்கர் ஆரம்பித்து நம்ம 1ன்னு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். எதுக்குன்னா ரீட் ஆப்ரேஷனுக்கு, அதான் சொல்லியிருக்கோம். ஆஃப்டர் த ரைட் ஆப்ரேஷன் we can read 4-bit data directly without using any clock. கிளாக் பல்ஸே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி என்ன இருக்குது, அவுட்புட்டில் தான் இருக்குது, அதனால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கிளாக் பல்ஸே தேவை கிடையாது. இது என்ன பேரலல் அவுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பேரலல் இன் சீரியல் அவுட். இது வரைக்கும் பார்த்தது சீரியல் இன் பேரலல் அவுட்டு, அதே மாதிரி சீரியல் இன் சீரியல் அவுட்டு பார்த்தோம். இப்போ வந்து பேரலாக இன்புட் கொடுத்து பேரலாக அவுட்புட் வாங்குகிறோம்.
இதுக்கும் நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் 4 பிட்டு ஓகேங்களா. ரீசெட் டெர்மினல் 4 எடுத்து ரீசெட் கொடுத்துருக்கேன். 4 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் கிளாக் சிக்னல் கொடுத்துருக்கேன். இந்த டி எடுத்து இது டி இன்புட்டு Q அவுட்புட்டு. ஸோ இந்த Q எடுத்து அடுத்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். இதனுடைய அவுட்புட் எடுத்து தேர்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். இதனுடைய அவுட்புட் எடுத்து ஃபோர்த்துக்கு இன்புட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ பேரலல் இன்புட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், பேரலாக 4 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் இன்புட் கொடுக்குறேன். சீரியல் அவுட், அப்போ எனக்கு இதுக்கு வந்து ஒரே ஒரு கிளாக் மட்டும் கொடுத்தா போதும். என்னாகும், எனக்கு டேட்டா வந்து ரைட் ஆகி 4 ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும் ரைட் ஆகிடும். ரீட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன வேணும், சீரியல் அவுட்டுன்னு சொல்லியிருக்கேன், பேரலின் சீரியல் அவுட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்கிற டேட்டாவையும் வெளியே வரத்துக்கு கிளாக் பல்ஸ் வந்து கொடுத்தாக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்தீங்கன்னா எனக்கு இதில் இருக்கிறது வெளியே வரும். ஏன்னா பிஃபோர் அப்ளையிங் கிளாக் பல்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு அவுட்புட்டு இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கிளாக்கில் QC வந்துடும், செகண்ட் கிளாக்கில் QP வந்துடும், தேர்டு கிளாக்கில் இது வந்துடும் ஓகேங்களா. ஒவ்வொரு கிளாக்லேயும் எனக்கு அவுட்புட்டு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இன்புட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரலல் இன்னில் D0 வந்து 1ன்னும் D1 வந்து 0ன்னும் D2 வந்து 1ன்னும் D3 வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு AND கேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த AND கேட்டுக்கு ஒரு இன்புட் டெர்மினலுக்கு தான் நம்மளுடைய என்ன டேட்டா நம்ம ரைட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 1 0 1 0ங்கிற டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு டெர்மினலுக்கு இன்புட் டெர்மினலுக்கு இந்த டேட்டா கொடுத்துருக்கோம். இன்னொரு இன்புட் டெர்மினல் இருக்குல்ல AND கேட்டுக்கு, அது லோட் லைனோட கனெக்ட் பண்ணி வச்சிடறோம் ஓகேங்களா, ஹையோட கனெக்ட் பண்ணி வச்சிடறோம். இப்போ பாருங்கள், இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா லோட் லைன் ஹை இல்லையா, இங்கே ஹை இருக்கும், ஹைன்னு இருக்கும் ஓகேங்களா. இங்கே என்ன டேட்டாவை நம்ம ரைட் பண்ண போகிறோம் 1 இல்லையா. அப்போ 1ங்கும் போது எனக்கு என்ன கிடைக்குங்க, 1ங்கும் போது AND கேட்டு 1 இல்லையா. அப்போ 1ங்கிறது ரைட் ஆகிடும். இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1 0ன்னு AND கேட்டுக்கு என்ன டாட் ப்ராசஸ் 1 0 0ங்கிற டேட்டா வந்து இதில் ரைட் ஆகிடும். இங்கே 1 இங்கே 1னா 1ங்கிற AND கேட்டுக்கு 1, அப்போ 1ங்கிற டேட்டா ரைட் ஆகுது. 1 0 0, ஸோ அதனால் 0ங்கிற டேட்டா ரைட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஒரே கிளாக் பல்ஸ் டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணிடுறோம் ஓகே. ஸோ ரைட் அப்புறம் ரீசெட் ஆல் த ஃப்ளிப் ஃப்ளாப், இனிஷியலாக ரீசெட்டில் இருக்கும். அப்ளை த பேரலல் இன்புட் டு இன்புட் டெர்மினல் QA ரைட். ஆஃப்டர் ரைட் ஆப்ரேஷன் த அப்ளைட் இன்புட் டேட்டா இஸ் ஸ்டோர்டு த ரெஜிஸ்டர் ஓகே. ஸோ அடுத்தது இப்போ ரீட் ஆப்ரேஷனுங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம டேட்டா ரைட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு கிளாக் கொடுக்குறோம். ஃபஸ்ட் கிளாக் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, ஆல்ரெடி இந்த 1ங்கிற டேட்டா தான் QDயில் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அவுட்புட்டு எனக்கு 1ங்கிறது கிடச்சிரும் ஓகே. 1ங்கிறது கிடச்சா ரைட் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் கிளாக் இனிஷியலாக நமக்கு 1ங்கிற டேட்டா நமக்கு கிடச்சிடுது. இப்போ ஃபஸ்ட்டு கிளாக் கொடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 0ங்கிறது கிடைக்கும் ஓகே. ஏன்னா இப்போ 1ங்கிறது வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன இருக்கும், இந்த 0 தான் இங்கே ரெடியாக இருக்கும் இல்லையா. இந்த 1 இங்கே ரெடியாக இருக்கும், இந்த 0 இங்கே ரெடியாக இருக்கும் ஓகே. அடுத்தது செகண்ட் கிளாக் கொடுத்தேன், ஃபஸ்ட் கிளாக்கில் எனக்கு 0 கிடச்சிடும், செகண்ட் கிளாக்கில் எனக்கு 1 கிடைக்கும், தேர்டு கிளாக்கில் எனக்கு 0 கிடச்சிடும் ஓகே. சொல்லிக்கலாம் பாருங்கள். ஸோ இனிஷியலாக எனக்கு 0 1 0 1 ரைட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கிளாக் பல்ஸும் கொடுக்காமே எனக்கு ஃபஸ்ட் டேட்டா QDயில் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே இந்த 0 இருக்கு இல்லையா, அது வந்து QD கிடைக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த QBயில் இருக்கிறது QCக்கு வந்துடும், QAயில் இருக்கிறது QBக்கு வந்துடும் ஓகே. அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து 0 ஆகிடும் ஓகே. ஸோ அப்போ இந்த 0வை செகண்ட் டேட்டாவை ஃபஸ்ட் கிளாக்கில் எடுத்துக்கலாம். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும், இந்த 1 வந்து எனக்கு QD கிடைக்கும், QBயில் இருக்கிறது QCக்கு, QAயில் இருக்கிறது QB கிடைக்கும், இங்கே 0 ஆகிடும் ஓகே. அப்போ அந்த 1ங்கிற டேட்டாவை தேர்ட் கிளாக்கில் எடுத்துக்கலாம் ஓகே, செகண்ட் கிளாக்கில் எடுத்துக்கலாம். தேர்ட் கிளாக் அப்ளை பண்ணுறேன். தேர்ட் கிளாக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 0 வந்து ரைட் பண்ண 0 வந்து இங்கே QD கிடைக்கும், இந்த 0 இங்கே, இந்த 0 இங்கே, அங்கே எது இருக்காது அதனால் 0. ஸோ இந்த QDயில் இருக்கிற 0வை எடுத்துக்கலாம். அப்போ 3 கிளாக்கில் நம்ம ரைட் பண்ண டேட்டாவை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாக் இல்லாமல் இந்த அவுட்புட்டை எடுத்துக்கிறோம். அடுத்த கிளாக் கொடுத்தா இந்த 0வை எடுத்துக்கிறோம். செகண்ட் கிளாக் எடுத்தால் இந்த 1 எடுத்துக்குவோம். ஏன்னா ஷிஃப்ட் ஆகும், ஒவ்வொரு கிளாக்லேயும் இது ஷிஃப்ட் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் கிளாக் கொடுக்கும்போது இந்த 0 வந்து QD கிடச்சிடும் ஓகே.
ஸோ ரீட் ஆப்ரேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து parallel in parallel out. பேரலாக இன்புட் கொடுக்குறோம், பேரலாக அவுட்புட் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு நாம் டி ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து பேரலாக கொடுக்குறோம், பிஏ பிபி பிசி பிடி. ஓகேங்களா, இன்புட்டு 4 பிட் பேரலல் டேட்டா இன்புட்டு. அதேமாதிரி QA QB QC QD அப்படிங்கிற பேரலல் டேட்டா அவுட்புட்டு. ஓகே, கிளாக் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப்க்கும் காமனாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இனிஷியலாக இது என்ன கண்டிஷனில் இருக்கும்னா ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேங்களா, ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். QA QB QC QD 4மே 0 0ன்னு இருக்கும், 0 0 0 0ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன டேட்டா நம்ம ரைட் பண்ணோமோ அதை நம்ம இங்கே பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 1 ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 1 1 1 அப்படிங்கிற 4 பிட் டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணுறோம்னு வைங்களேன். இப்போ எடுத்தோன்னே என்ன பண்ணோம், ஆன் பண்ணிடுறீங்க சிஸ்டத்தை, கிளாக் கொடுக்குறீங்க. கிளாக் கொடுத்தோன்னே எனக்கும் ட்ரிக்கர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடனே எனக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட்டில் டியில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா, க்யூவில் போய் ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். 1 1 1 1ன்னு ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட் கிளாக்லேயே எனக்கு டேட்டா போய் ரைட் ஆகிடும். ஸோ வித்தவுட் கிளாக் நாம் என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட்டு எடுத்துக்கலாம். பேரல் அவுட் அட் ஏ டைமில் 1 1 1 1ங்கிற அவுட்புட் எடுத்துக்கலாம். அதனுடைய எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருக்கேன். ரீசெட் ஆல் த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இனிஷியலி QA QB QC QD ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். 0 0 0 0ன்னு அப்ளை த இன்புட் டேட்டா டைரெக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 1 1 சொல்லியிருந்தேன். இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா QA 1னும் QB 0னும் QC 1னும் QD வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டைரெக்டாக இன்புட் டெர்மினலுக்கு பேரலல் இன்புட் டெர்மினலுக்கு 4 பிட்டை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் த ரைட் ஆப்ரேஷன் த டேட்டா அப்ளைடு டு இட் இஸ் இன்புட் டெர்மினல் ஆர் ஸ்டோர்ட் இன் த கன்சர்ன்டு ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகே, அடுத்து ரீட் ஆப்ரேஷன். ஆஃப்டர் த ரைட் ஆப்ரேஷன் வி கேன் be able to read the data directly. அதாவது வித்தவுட் கிளாக் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணதில் டி டேட்டா ஃப்ளிப் ஃப்ளாப்னு என்ன அர்த்தம், டியில் இருக்கிறது தான் நமக்கு க்யூவில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். டிலே ஃப்ளிப் ஃப்ளாப் டிலே ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அவுட்புட்டில் இருக்கிற QA QB QC QDயில் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துக்க வேண்டியது 1 0 1 0ன்ட்டு 1 0 1 0ங்கிற டேட்டாவை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ எங்கெங்கே இதை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக டெம்பரவரியாக ஒரு டேட்டாவை வந்து பைனரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற டிஜிட்டல் சர்க்யூட்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் இன் மைக்ரோ கம்ப்யூட்டரில் வந்து அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு இந்த டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் SISO ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் மே பி யூஸ்டு டு இன்ட்ரடியூஸ் த டைம் டிலே இன் டிஜிட்டல் சிக்னல்ஸ். டிஜிட்டல் சிக்னல்ஸில் வந்து டைம் டிலே பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஷிஃப்ட் சீரியல் இன் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு கன்வர்ஷனில் சீரியல் டேட்டாவை பேரலாக மாற்றுறதுக்கும் பேரலில் வந்து சீரியலாக மாற்றுறதுக்கும் நம்ம இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டரில் நம்ம ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 16 மாடியூலில் ரெஜிஸ்டர்னால் என்ன, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னால் என்ன, ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டரும் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி டேட்டாவை நம்ம ரைட் பண்ணுறோம், எப்படி ரீட் பண்ணுறோம், இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.